இரண்டாம் உலகப் போர் முடிவின் 80வது நினைவு தினத்தை முன்னிட்டு சீனாவில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பு நடந்தது. இதில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகள் கிம் ஜூ ஏயுடன் சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு சென்றடைந்தார். கிம் ஜாங் உன்னின் அடுத்த வாரிசு என அவரது மகளை கூறி வரும் நிலையில் இந்த பயணம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்ன விவரம் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர் முடிவின் 80வது நினைவு தினத்தை முன்னிட்டு சீனாவில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பு நடந்தது. ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் தங்களுக்கு எதிராக சீனா சதி செய்வதாக ட்ரம்பும் குற்றம் சாட்டியிருந்தார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகள் கிம் ஜூ ஏயுடன் சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு தனது வழக்கமான பச்சை நிற கவச ரயிலில் சென்றடைந்தார். சீனாவில் இறங்கும்போது எடுத்த புகைப்படங்கள் தற்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வடகொரியாவின் அடுத்த அரசியல் வாரிசாக கிம் ஜூ ஏ வருவார் என சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசியலுக்கு தயார்படுத்தவே பொதுவெளியில் தனது மகளை அழைத்து வருகிறார் எனவும் சொல்லப்படுகிறது. இதுவரை வடகொரிய அதிபரின் மகள் குறித்து அதிக தகவல்கள் வெளியுலகிற்கு தெரியாமல் இருக்கிறது. நவம்பர் 2022 வரை பெரிதும் வெளியில் தெரியாத நிலையில் அப்போது ஏவுகணை பரிசோதனையை நேரில் காண்பதற்காக வடகொரிய அதிபரின் மகள் வெளியில் அழைத்து வரப்பட்டார். பின்னர் அவ்வப்போது நடக்கும் பொது நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். வடகொரியாவின் தபால் தலைகளில் இவரது புகைப்படம் வருமளவிற்கு ஆனதுதான் அடுத்த முக்கிய நிகழ்வே. கிம் ஜாங் உன்னின் மதிப்பிற்குரிய மகள் என்று வடகொரியாவின் உயர் அதிகாரிகளால் அழைக்கப்படும் நபராகவும் மாறினார். அதிபரின் அரசியல் வாரிசாக அறியப்பட்ட பின்னரே மதிப்பிற்குரிய என்ற அடைமொழியை அவர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. உயர் அதிகாரிகளுக்கான விருந்துகளிலும் பின்னாளில் கலந்து கொண்டுள்ளார். கிம் ஜூ ஏவிற்கு சுமார் 12 அல்லது 13 வயது இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. வடகொரியாவை தாண்டி சீனாவிற்கு தனது மகளை அழைத்து வந்தது இதுவே முதல் முறை என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டு வடகொரியா நிறுவப்பட்டதில் இருந்து கிம் குடும்பத்தை சேர்ந்த ஆண் உறுப்பினர்களால் தொடர்ச்சியாக ஆளப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தனது தந்தை கிம் ஜாங் இல் இறந்ததை தொடர்ந்து கிம் ஜாங் உன் அதிகாரத்தை பெற்றார். 1994ஆம் ஆண்டு தனது தந்தையும் மாநில நிறுவனருமான கிம் இல் சுங் இறந்த பிறகு கிம் ஜாங் இல் ஆட்சியை பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.